இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அந்த ஆயர் பேரவையில் விவாதிக்கப்பட்டு தேர்தலிலே என்ன செய்ய வேண்டும், யாருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அதை மிக மிக தெளிவாக நான் சொல்லுகிறேன். அப்படி என்றால் இந்த துண்டு பிரசுரம் என்பது மிக மிக போலியானது, யாரோ ஒரு சிலரால் திட்டமிட்டு வெளியிடப்பட்ட மக்களை திசை திருப்ப, சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள் அல்லது இஸ்லாமிய மக்களுக்கு படித்தவர்கள் பண்பாளர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்கின்ற சக்தி உண்டு, ஆற்றல் உண்டு. ஆகவே இந்த துண்டு பிரசுரம் போலியானது என்பதை தெளிவாக சொல்லுங்கள். அடுத்து ஒரு சில ஆயர்களும் அருட்தந்தையர்களும் முதல்வரை சந்தித்து ஆதரவு தெரிவித்ததாக ஒரு படத்தை நான் பார்த்தேன். அந்த புகைப்படத்தை நீங்க பாருங்க. அதுல எத்தனை ஆயர்கள் நிற்கிறார்கள்? ஒரு ஆயர் கூட இல்லை தமிழகத்திலே உள்ள ஆயர்கள். அதிலே ஒரு பேராயர், ஓய்வு பெற்ற பேராயர் இருக்கிறார். இன்னொரு பக்கம் ஒரு ஃபாதர் நிற்கிறார், அவர் முன்னாள் சிறுபான்மை ஆணைய தலைவர். நீங்க எல்லாம் எந்த சபையில் உள்ளவங்க யாருங்கிறத யாருக்குமே தெரியாது. தமிழகத்தில் உள்ள கத்தோலிக்க ஆயர்களோ தென்னிந்திய திருச்சபை ஆயர்களோ அந்த கூட்டத்திலே இல்லை. அதனால ஆயர்கள் ஆதரவு கொடுத்தார்கள் அல்லது ஃபாதர் ஆதரவு கொடுத்தார் என்று சொல்லப்படுவது பொய்யானது என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஆகவே ஆயர்களையோ ஃபாதர்களையோ கொச்சைப்படுத்துகின்ற விதமாக சமூக ஊடகங்களிலே விவாதிப்பது, பேசுவதை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். சரி, சிறுபான்மை மக்கள் மனதிலே என்ன இருக்கிறது இந்த தேர்தலை பற்றி, அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். சிறுபான்மை மக்கள் நொந்து போய் இருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு புதிய தலைமை வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார். ஆகவே அடித்தட்டு மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு உணர்வு, இந்த நிலை மாறி ஒரு புதிய விடியல் நமக்கு வராதா, அல்லது ஒரு புதிய தலைவன் நமக்கு வந்து நமக்குடைய உரிமைகளை நமக்கு தரமாட்டானா என்ற ஒரு ஏக்கம் இருப்பதை என்னால் நன்றாக உணர முடிகிறது. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அடித்தட்டு மக்களோடு வாழ்கின்றோம், பணிபுரிகின்றோம். ஆகவே இந்த உணர்வு மேலோங்கி நிற்பதை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு புதிய தலைமை வந்து எங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வழங்குவார்கள் என்றால் அந்த புதிய தலைமையை மிக மிக மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். நன்றி.